بحبيب الله طه المصطفى بدر الكمال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தொடர் 78. ஒரு முற்பகல் நேரம். அந்த முற்பகல் நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய சமூகத்தில் எல்லா சஹாபாக்களும் சேர்ந்திருந்தோம். அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வந்தார்கள். அவர்களிடம் வந்த அந்த கூட்டத்தார்கள் செருப்பணியாதவர்களாக, நிர்வாணிகளாக, ஆடை அணியாதவர்களாக, சிலர் ஆடை அணிந்திருக்கிறார்கள் ஓட்டை ஓட்டையாக அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு, சிலர் நீல அங்கிகளை அணிந்து கொண்டு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அவர்களிலே பெரும்பாலோர் முலர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பிலே அவர்கள் அத்துணை பேருமே முலர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இதை பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய முகம் அப்படியே மாறி போனது. நபி அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையிலே வீட்டுக்குள் சென்றார்கள். பிறகு வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். பிறகு சென்றார்கள். பிறகு வெளியே வந்தார்கள். ஒரு கட்டத்திலே வெளியே வந்து பிலால் அவர்களை அழைத்து பாங்கு சொல்வதற்கு கட்டளையிட்டார்கள். பிலால் அவர்கள் பாங்கு சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவின்படி பாங்கு சொல்லப்பட்டது. தொழுகையை அல்லாஹுடைய தூதர் நடத்தினார்கள். மக்களை நோக்கி திரும்பினார்கள். திரும்பிவிட்டு அல்லாஹுடைய தூதர் உரையாற்ற துவங்கினார்கள். யா ஐயுஹன்னாஸ் اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا என்கின்ற சூரத்து நிசாவினுடைய முதல் வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதுகிறார்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன்தான் உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து, அதிலிருந்து அவனுடைய துணையையும் படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். அதாவது யாரை முன்னிறுத்தி நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்களோ, விசாரித்துக் கொள்கிறீர்களோ, உரிமைகளை கேட்கிறீர்களோ, அந்த அல்லாஹுக்கும் மேலும் உறவுகளை முறிப்பதை குறித்தும் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் என்கின்ற பொருளடங்கி அந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஓதினார்கள். தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சூரத்துல் ஹஷ்ர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தை ஓதினார்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், மேலும் உங்களில் ஒவ்வொரு மனிதனும் நாளைய மறுமை நாளுக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை சீர்தூக்கி பார்க்கட்டும். வத்தகுல்லாஹ், மீண்டும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியதை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள், மக்களே, உங்களில் ஒருவர் தன்னுடைய பொற்காசுகளையும் வெள்ளிக்காசுகளையும் துணிகளையும் ஒரு மரைக்கால் கோதுமை, ஒரு மரைக்கால் பேரிச்சம்பளம் ஆகியவற்றை தர்மம் செய்யட்டும். எதுவும் இல்லை என்றால் பாதி பேரிச்சம்பளத்தையாவது தர்மம் செய்யட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உபதேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். அன்சாரிகளிலே ஒரு தோழர் வருகிறார். ஒரு பையை தூக்கி வருகிறார். மிக கனமான பை. அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவின்படி அதை சதகா செய்ய வேண்டும் என்று வருகிறார். அது கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அது மிக மிக கனமான பை. அந்த பையை கொண்டு வந்து வைத்தார். தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தார் என்பதை நபிமொழிகளிலே பார்க்கின்றோம். பிறகு மக்கள் தொடர்ச்சியாக தர்ம பொருட்களை கொண்டு வந்தார்கள். உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள். ஆடைகளை கொண்டு வருகிறார்கள். இப்படி உணவிலும் ஆடையிலும் ஒரு பெரிய குவியலே குவிந்து கிடந்ததை நான் கண்டேன் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பொன் முலாம் பூசப்பட்டதை போன்று அது ஒளிர்ந்ததை நான் கண்டேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி நம்ம எல்லாம் ஏற்க வைக்கிறது. அல்லாஹுடைய தூதர் இதை சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, யார் இந்த சமூகத்திலே, இந்த மார்க்கத்திலே நன்மையான ஒரு நடைமுறையை, அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அதற்குரிய கூலியும் நன்மையும், பிறகு அதன்படி செயல்பட்டவர்களின் கூலியும் நன்மையும் அவருக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு, தீமையை யார் இந்த சமூகத்திலே நடைமுறைப்படுத்துகிறார்களோ மார்க்கத்தின் பெயரால் அவர்களுக்கு அவர்கள் செய்ததினுடைய தீமையும், அவர்களுக்கு பின்னால் அதை பார்த்து செய்யக்கூடியவர்களுடைய தீமையும் எழுதப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு நபிமொழி, வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வுல அல்லாஹுடைய தூதர் 2வதா சொன்னாங்களா இல்லையா? அந்த வசனம் தான் நாம் இன்றைக்கு பார்க்க எடுத்திருக்கின்ற வசனம். ஹஷ்ர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 18வது வசனம். நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், உங்கள எல்லாரும் என்ன செய்யுங்க, நாளை அந்த தினத்திற்காக வேண்டி எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று
உங்களில் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அன்பானவர்களே, நபித்தோழர்களிலே சிலர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருவார்கள். அல்லாஹுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்பார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதெல்லாம் நமக்கு இந்த வசனத்தை நினைவுபடுத்தும். அவ்வளவு அற்புதமான வசனம். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் என்பது ரொம்ப 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 அற்புதமான வசனம். மறுமைக்காக நம்மள்ட்ட எந்த ஒரு முயற்சியும் கிடையாது. மறுமைக்காக எந்த முயற்சியும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் இந்த வசனத்தை கொண்டு சதக்கா செய்ய சொல்கிறார்கள் என்றால், சதக்காவுக்கும் இந்த வசனத்திற்கும் என்ன தொடர்பு? மறுமையிலே அல்லாஹ் உனக்கு கூலியை தருவான், நீங்க மறுமைக்காக முற்படுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லும் பொழுது, வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹுவை மறந்து விட்டார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அவர்கள் தங்களையே மறந்து விடும்படி அவர்களை அல்லாஹ் செய்துவிட்டான். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்னல்லாஹ உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், பாவிகள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அன்பானவர்களே, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம், அல்லாஹுவை மறந்தவர்கள் சதக்காக்களை கொடுக்க மாட்டார்கள், நன்மைகளை செய்ய மாட்டார்கள், இபாதத்துகளை செய்ய மாட்டார்கள். அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்வார்கள். மறுமைக்கான எந்த தயாரிப்பும் அவர்களிடத்திலே இருக்காது என்பதைத்தான் நமக்கு இந்த வசனம் உணர்த்துகிறது. மறுமைக்கான தயாரிப்பிலே நாம் தயாராக இருக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.